நல்லா வந்து செம்பருத்தி பூ பார்த்தீங்கனாலே தெரியும். அதனுடைய கலர் வந்து ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கி நல்லா எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஒன்று வந்து நான் கோல்டாக ட்ரை பண்ணுறேன், ஒன்று வந்து ஹாட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். எது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய், எவ்ரிடே நம்ம மார்னிங் எந்திரிச்சதையும் குடிக்கிற ஒரு பானன்னு பார்த்தீங்கன்னா அது டீ தான். எப்படி இந்த டீ நம்மக்கிட்ட வந்தது அப்படின்னா, எப்படி வந்ததுன்றதை விட எப்படி நம்ம மேலே திணிக்கப்பட்டதுன்னா, இது வந்து ஒரு 1830 ஒரு சைனா பிளான்ட்டு, பிரிட்டிஷ் இந்த பிளான்ட்டை கொண்டு வந்து நம்ம இந்தியாவை கைப்பற்றும் போது இந்தியாவோட மண் வளம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இதில் வந்து நம்ம டீ அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும், கன்சியூம் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அந்த டீயை வந்து 1830 அசாமில் விதைச்சாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் கொண்டு வந்து விதைச்சாங்க. பிரிட்டன் பிளான்ட் வந்து நம்மக்கிட்ட வரும்போது இது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவுக்காக மட்டுமே இந்தியாவில் இது பயிரிடப்பட்டுச்சு. நம்ம பண்டைய காலத்தில் நம்மளோட முன்னோர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியாக நமக்கு கிடைக்கிற கேப்பை கஞ்சி அந்த மாதிரி கூழ் தான் குடிச்சு ஹெல்த்தியாக இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் பழைய சாப்பாடு போட்டு வச்சு மார்னிங் அதை குடிச்சிட்டு இருந்தாங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக இந்த டீ எடுத்து இதுக்கு எல்லாரும் அடிக்டே ஆகிட்டோம். சொல்லப்போனால் டீ இல்லாமல் இருக்கவே முடியாது, மார்னிங் எழுந்திரிச்சும் டீ குடிச்சதே தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியான்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்க டீயில் வந்து ஒன்லி ஒரு பிஸ்னஸ் மோட்டிவோட மட்டுமே அந்த டீயை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் உங்களுக்கே தெரியும், எல்லா பக்கம் பார்க்குறீங்க எவ்வளோ டீ கடை இருக்குது, எல்லாமே அது எல்லாமே நம்ம ஹெல்த்தியாக இருக்கா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. இது எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ் மட்டும்தான். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டிலையே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள்லேருந்து ஒரு டீ நம்ம பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்மளோட பாரம்பரியத்தை அடாப்ட் பண்ணுற மாதிரியும் அந்த டீ இருக்கும். அது எதுலேருந்து பண்ண போகிறோன்னா செம்பருத்தி, அதாவது தங்க பஸ்பம்னு சொல்லக்கூடிய செம்பருத்தியிலேருந்து பண்ணுறோம். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம செம்பருத்தி பூ வச்சு டீ செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தலாம். நான் வந்து 4 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். இதுக்கு முக்கியமாக வந்து 5 லீவ்ஸ் இருக்கிற ஒத்த செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. அது வந்து ரெட் கலரில் இருக்கும்ல, அந்த செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. வேறு எந்த செம்பருத்தி பூவும் வந்து பூலையும் இந்த இதற்கான மருத்துவ குணங்கள் வந்து கிடையாது. அப்போ அந்த கலராக இருக்கும்ல அடுக்கு செம்பருத்தி பூ, அந்த செம்பருத்தி பூலாம் வேண்டாம். 5 இதில் இருக்கிற ரெட் கலரில் இருக்க செம்பருத்தி பூ நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து மேலே இருக்க அந்த மகரந்தத்தை எடுத்துருங்க. கீழே இருக்கிற அந்த பார்ட் வந்து க்ரீன் கலரில் இருக்குல்ல, அதில் எடுத்துகிட்டு இந்த லீவ்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் நம்ம வந்து இன்றைக்கி செம்பருத்தி பூவில் வந்து நம்ம டீ செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த செம்பருத்தி பூவில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதய சம்மந்தப்பட்டமான நோய்கள் எல்லாத்துக்குமே வந்து இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இதயத்தோட தசைகள் வந்து ஈஸியாக சுருங்கி விரிகிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் வந்து இதய சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த செம்பருத்தி பூ வந்து ஒரு மருந்தாக பயன்படுது. அதனால நமக்கு வந்து இரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே வந்து குணமாகும். நம்ம காலையில் இந்த டீ வந்து குடிக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், எந்த ஒரு சோம்பலாக இருக்காது. அதே மாதிரி வந்து நமக்கு தெரியும், செம்பருத்தி பூ வந்து நம்ம முக்கியமாக இது நம்ம பயன்படுத்துகிறதே வந்து முடி நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சி அதை தலையில் தேய்ப்பாங்க. நீங்கள் என்ன தான் வெளியில் போட்டு நீங்கள் தேய்ச்சாலும் அது வந்து அப்பத்திக்கான சொல்யூஷனாக மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னா நீங்கள் உள்ளிருந்து தான் வந்து கன்சியூம் பண்ணிக்கணும். இது வந்து உடலோட வெப்ப சூட்டை வந்து ரொம்பவே குறைக்கும். நமக்கு நம்ம வந்து சம்மர் சீசன்லையெல்லாம் இது கன்சியூம் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் வந்து நம்ம குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வயிறு சம்மந்தப்பட்ட வயிறு புண்ணு, தொண்டையில் புண்ணு, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம இந்த செம்பருத்தி பூ டீ குடிக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு இது பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து வறட்டு இருமல் வரும். வறட்டு இருமல் வந்துச்சுன்னா நம்மளால் நைட் தூங்கவே முடியாது. ஸோ அந்த வறட்டு இருமலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த டீ குடிக்கிறதுனால. அதே மாதிரி நீங்கள் ஹீமோக்ளோபின் வந்து அயன் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த டீ கன்சியூம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டீயில் வந்து நீங்கள் எந்த ஒரு சுகரும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து உங்கள் கொலஸ்ட்ரால் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும், ஃபேட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்கள் உடம்புல சேராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த செம்பருத்தி பூவோட லீஃப் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து நான் என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, நான் வந்து இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் டீ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ டீ வேணுமோ அதை விட 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க.
தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ நமக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த செம்பருத்தி போட இலையை வந்து இதில் நம்ம போடுறேன். இது வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நான் அதில் ஆட் பண்ணுறேன். இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 10 to 15 minutes வந்து இதை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. வந்து 10 to 15 நிமிஷம் ஆயிருக்கும். நான் வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வந்து செம்பருத்தி பூ பார்த்திங்கனாலே தெரியும், அதனுடைய கலர் வந்து ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கி நல்லா எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இதை நம்ம வந்து வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து டீ ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஃபில்டரை வச்சுட்டு இந்த லீவ்ஸ் எல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது ரொம்ப சிம்பிளான டீ தான். நீங்கள் வந்து ரொம்ப பெருசாலாம் நம்ம எதுவும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக வீட்டில் வந்து செஞ்சு இதை வந்து நீங்கள் குடிக்கலாம். இப்போ நமக்கு டீ ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி கிடைக்கல அப்படின்னா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க செம்பருத்தியை. எப்பாவது சம்டைம்ஸ் நம்ம ஊருக்கு போகிறப்பெல்லாம் கிடைக்கும்ல, அதை எடுத்து காய வச்சுக்கோங்க. நான் கூட அப்படி தான் வந்து செம்பருத்தி நம்ம வந்து காய வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மகரந்தம் அப்புறம் இந்த க்ரீன் இது இல்லாமல் மட்டும் எடுத்து காய வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 3 to 4 times வந்து நார்மல் டீ கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நீங்கள் வந்து இந்த டீ கன்சியூம் பண்ணுங்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி அந்த டீலிருந்து நம்ம ரிலீஃப் ஆகலாம். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7 to 8 times எல்லாம் டீ கன்சியூம் பண்ணுறவங்க இருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி அடிக்ட் ஆகி நம்ம இருக்கவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் அந்த டீலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்காக நம்ம வந்து ஹெர்பல் டீஸ் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் மட்டும் ஆட் பண்ணுறேன். நான் இதில் வந்து எந்த ஒரு சுகரோ எதுவுமே ஆட் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்வீட் வேணும் அப்படின்னா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ் டீ குடிப்பாங்க, அவங்களுக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் வந்து ஐஸ் க்யூப் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ஐஸ் டீ வேணும்னா இதில் வந்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செம்பருத்தி டீ ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் வந்து ஹாட் டீ அப்புறம் கோல்டாகவும் இதில் டீ பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப் போட்டோன்னா நம்ம கோல்டாக டீ வந்துடும். இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ பிங்கிஷாக இருக்குது பாருங்கள். டீ சூப்பராக இருக்கும். நீங்கள் ரெகுலராக கன்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளால் இதை கன்டினியூ பண்ண முடியும். ஒன்று வந்து நான் கோல்டாக ட்ரை பண்ணுறேன், ஒன்று வந்து ஹாட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறேன், எது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம சுகரோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பலாகவே வந்து நம்ம குடிக்கலாம் அந்த டீயை. ஃபர்ஸ்ட் நான் ஹாட் டீ ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்னென்னா நம்ம நார்மல் டீ நம்ம எடுக்கிறத விட இந்த ஹெர்பல் டீ எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நல்லாவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். உண்மையான தேநீரோட சுவை அப்படின்னா இந்த செம்பருத்தி டீ தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கோல்டு டீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலேயே வந்து செம்பருத்திலேருந்து ஐஸ் போட்டிங்கன்னா அதுலேயே கோல்டு டீ ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்குது. ஹாட் டீயோட கோல்டு டீ சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து கோல்டு டீ ரொம்ப பிடிக்குன்றனால கோல்டு டீ சூப்பராக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து சம்மர் டைமில் எடுத்துக்கிறீங்கன்னா கோல்டு டீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி புதுமையான விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் இன்னும் நிறையா போட போகிறோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல், அப்போ தான் உடனே அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். Are you listening? Damn. Yeah. Yeah.